ரமலான் பாரம்பரிய நடைமுறைகளும் கலாச்சார கூறுகளும் பிரிக்க முடியாதவை. ரமலானின் புனித நேரம் தொடங்கியுள்ள நிலையில் உலகெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் நோன்பு முறிக்க தயாராகி வருகின்றனர். கத்தாரில் மிக்வா இப்தார் என அழைக்கப்படும் பீரங்கி சுடுதல் பல ஆண்டுகளாக மக்கள் மனதில் நெகிழ்ச்சி அளிக்கும் ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகிறது. அரசியல் ஒலிபெருக்கிகள் அறிமுகமாகும் முன்பே நோன்பு முடிவதை மக்கள் அறிவதற்காக இந்த பீரங்கிகளை பயன்படுத்தினர். இப்போது இது ஒரு பாரம்பரிய நிகழ்வாகி வருடா வருடம் நோன்பு முடிவதற்கான நேரத்தை குறிக்கும் முக்கிய நிகழ்வாக நடைபெறுகிறது. இந்த ஆண்டு கத்தார் ரமலான் பீரங்கி ஒலிக்கும் முக்கிய இடங்கள்: சூக் வாகிப்பின் கிழக்கு சதுக்கம், பழைய தோஹா துறைமுகம், அரபிக் டவ் குரூஸுக்கு எதிரே, கட்டாரா கலாச்சார கிராமம், கட்டாராவின் தெற்கு பகுதி கடற்கரைக்கு எதிரே, லுசைல் பொலிவார்ட், மிஷ்ரப் டவுன்டவுன், சூக் வக்ரா, அல் வக்ரா சூக்கின் மேற்கு சதுக்கம், ஆஸ்பயர் பார்க். இந்த நிகழ்ச்சிகளை காண விரும்புபவர்கள் மேலே குறிப்பிட்டுள்ள இடங்களுக்கு மாலை 5:30 மணிக்குள் சென்று விடுங்கள். கத்தார் ஆயுத படைகளின் பாதுகாப்புடன் இந்நிகழ்வு நடத்தப்படும். பீரங்கி சுடுவதற்கு பிறகு சில இடங்களில் பரிசுகள் மற்றும் உணவுகள் விநியோகிக்கப்படுகின்றன. ரமலான் காலத்தில் கத்தாரில் பாரம்பரியத்தையும் சமுதாயத்தையும் இணைக்கும் இந்த பீரங்கி நிகழ்வுகள் ஒரு அழகிய அனுபவமாக இருக்கும். கத்தாரில் உள்ள அனைவரும் காண தவறாதீர்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.